துலாம் ராசிக்காரர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை இல்லாம இருக்கும். அது சரியாகுமா? இல்ல சொந்தமா சொத்தோ, வீடோ, நிலமோ வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த 2026 பொறுத்தவரை சில இடைஞ்சல்கள் இருக்கும். சொத்து வாங்குறதுல, இடம் வாங்குறதுல, மனம் வாங்குறதுல இருக்கத்தான் செய்யும். அதை நீங்க சரி செய்யணும்னா, புரியுதுங்களா? நிதானம் கடைப்பிடிக்கணும். இப்ப அத நம்ம கை வைக்கக்கூடாது. இடைஞ்சல் பண்ணும். அதனால அம்மினி அம்மன் வழிபாடு செய்யணும். அண்ணாமலையார் வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சு, இப்ப போய் ரிஸ்க் எடுத்து நான் சொத்த வாங்க போறேன், அத வாங்க போறேன் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, அது சிக்கல்ல முடியும். ஆனா உங்களுடைய ஜனஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஆனா என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரிஸ்க் எடுக்காம என்ன கிடைக்கும்? அமைதியா இருக்கணும். ரிஸ்க் எடுக்காம கிடைக்கிறத யோசிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப இவங்க வாங்கணும்னு நெனைக்கிறத, சரி எனக்கு நேரம் பரவாயில்லாம தான் இருக்குன்னு சொல்லிட்டு, வேற யாரையாவது வச்சு வாங்க வைக்கலாமா? அப்பாவா, அம்மாவா அந்த மாதிரி யாரையாவது கண்டிப்பா வச்சு வாங்க செய்யலாமே. வைக்கலாமா? துணையா இருக்கிறத செய்யலாம். ஆனா இவங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இவங்க முக்கியமா போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து இந்த நேரத்துல போய் மாட்டுனாங்கன்னா, அவங்க லைஃப் லாங் ஜாமீன் கையெழுத்திலே இப்ப சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட யாருக்காவது மொத்தமா ஒரு பட நிறுவனத்துக்கு நான் பணம் குடுத்து உதவுறேன். அவன் எனக்கு அத பண்ணான், இத பண்ணான் அப்படின்லாம் நெனச்சுக்க கூடாது. நீங்களா போய் வழிய போய் மாட்டிக்கிற மாரி சில சூழல் வரும். அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். சிறப்பு.